ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் செடி பார்க்கலாம். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாவக்கான்னு சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா குருவித்தலை பாவக்காயா, ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ இதான் பிஞ்சு வச்சுருக்கு தான் கொஞ்சம். இதில் வந்துட்டு செடி போட்டிருந்தேன். இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்குது. எங்கடா அதுவா இங்கே பிஞ்சு வச்சுருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் பறிச்சிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடியும் போயிட்டே இருக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்துருச்சு. இன்னும் எனக்கு கேப்சர் பண்ணு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாவக்காய் தான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒரு டைம் பறிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிஞ்சு வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா கசப்பு கம்மியாக தான் இருக்கிறதுனால தான் நான் ரெகுலராக இதே காய போடுறது. இது ஃபுல்லாக பீக்கங்காய் கொடியும் ஏறிடுச்சா, அதனால் ஃபுல்லாக கசன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாம் கீழே போட்டு ரொம்ப ஹைட்டில் கட்டினோம், அப்படியே கீழேயே எல்லாம் இழுத்துட்டு வந்துடுச்சு. அப்படியே அப்படிதான் பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு 8 செடி ஒன்று இருப்போன்னு நினைக்கிறேன் வரிசை லைனாக. இதில் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் விதையே ஒன்று விட்டுருந்தேன். சரி, அப்படியே ஒரு குச்சி வச்சு கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரே லைனில் தூக்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா எங்கெங்க ஏறணுமோ எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது பீக்கங்காய். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா சட்டி மாதிரி பெருசாக வரும். அது பார்த்திங்கன்னா அதுவும் இந்த லைனில் ஓணினேன். அது பார்த்திங்கன்னா 1 2 3 இது பார்த்திங்கன்னா முளைக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும் போல். இப்போ தான் லேட்டாக ஒவ்வொன்றா முளைச்சிட்டே இருக்குது. அடுத்து இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கிடச்சிட்டா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாதாரண ஒன்றா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கால் மாதிரி போட்டு அதில் அப்படியே முள்ளங்கி அதையே ஊனியாச்சு. முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா பிடிங்கிற சைஸில் இப்போ வந்துருக்கு பாருங்களா. வெளியில் வந்து தெரியுது, அந்தளவுக்கு வந்துடுச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா, ஃபுல்லாக பீக்கங்காய் அதே வந்துடுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வைக்குது. ஆனால் பிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா கருகி போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பூவும் பார்த்தீங்கன்னா சாயங்கால டைமில் எல்லோ கலரில் சூப்பராக பூக்குது. ஆனால் நிறைய காஞ்சி போயிடுது. நான் நிறைய காய் வரும்னு ஆசையாக வச்சேன். பார்த்தா ஒரு குழம்புக்கு தான் இது வரைக்கும் பறிச்சிருக்கேன். அந்தளவு தான் இருக்குது. கீழெல்லாம் மேலே நம்ம குடி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே கட்டுப்போக்கு எல்லா இடத்துலையும் பறகிருக்கு. பிஞ்சுலாம் நிறைய தான் வச்சுருக்கு. ஆனால் காய் தான் பார்த்திங்கன்னா முழுசாக வரவே மாட்டேங்குது. பாதியிலே பார்த்திங்கன்னா சொத்தை விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தக்காளி செடி ஒன்று விட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நர்சரிலாம் இந்த டைம் வாங்கவே இல்லை. நம்ம காட்டில் ஒரு செடி இருந்தா அதில் பழம் கீழே விழுந்து செடி நிறைய முளைச்சிருந்துது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறம்லாம் நல்லா கொத்தி விட்டு அப்படியே வந்து ஊனி விட்டேன். கொஞ்சம் களை இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா ரெகுலராக தண்ணி விடும்போதெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அப்படின்னு களை விழுந்துருக்கு. இது இப்போ தான் ஒவ்வொன்றும் காய் வச்சிட்ருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பழம் வந்துடும் நினைக்கிறேன், காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. அதுக்கப்புறம் ஒரு கோழிக்குண்டை செடி பார்த்திங்கன்னா இது தானாக விதை வந்து முளைச்சிருச்சா, சரி இருக்கட்டும், இங்கேயும் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி தானாகவே முளைச்சது தான். ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கொத்தவரங்காய் எப்படி தான் முளைச்சதுனே தெரியல. நம்ம விதை போடாமே முளைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே கொத்தவரங்காய் தான். சைஸ் நல்லா இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடிக்கடி பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிறது. ஒரு சிலருக்கு முட்டியும் சீக்கிரம் போயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பிடிச்சி போடுறது முட்டனெலாம் அப்புறம் மீதி குழம்பு வச்சுட்டு அடுத்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொத்தவரங்காயே பறித்து குழம்பு வணக்கம் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஊனினேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டஞ்செடி கரையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஒரு 3 டைம் ஊனிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெண்டஞ்செடி 2 வெண்டஞ்செடி இப்படி தான் முளைச்சி. ஏன்னா வெயிலெலாம் இப்போ அதிகமாக அடிக்குது இல்லையா, அதனால் எந்த செடியுமே ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் வந்ததையே காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நானும் பார்த்திங்கன்னா 3 டைம் விதை ஊனியாச்சு. 3க்கும் சேர்த்து 3 டைம் ஊனதையும் சேர்த்து ஒரு 10 வெண்டஞ்செடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது வெண்டஞ்செடி, எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது. கொத்தவரங்காய் நம்ம எப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுக்கணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா முத்தி போயிடும் சீக்கிரமாக. இது பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் சைஸ் இந்த கொத்தவரங்காய். இந்த சைஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெண்டை வெள்ளை வெங்காயம். இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாட்டு வெள்ளை வெண்டாங்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கணும். நான் ரெகுலராக இதையே போடுறது. அந்த க்ரீன் கலர் இருக்குல்லையே அதெல்லாம் இப்போ போடுறதே இல்லை. கத்திரிக்காய் அந்த தக்காளி
டிசைனாக இருக்குது. ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விளாக் போட்டுருவோம் பார்த்துருக்கீங்களா, அதில் இருந்து தக்காளி செடி தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா காய் வச்சே இருக்குது. ஒரு செடினாலும் நம்ம குழம்புக்கு ஆகும்ல காயின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே கீரை செடியாக போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கடையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கிட்டு சொன்னேன். நல்லா ரெட்டிஷாக இருக்கும் பாருங்க கலரு. அதை அந்த விதை கொடுக்க சொன்னது கடைக்காரர் பார்த்தீங்கன்னா மாற்றி சிறுகீரை விதையை கொடுத்து விட்டாரு. நான் விதைக்கும் போதே நினச்சேன் என்னடா அது சிறுகீரை விதை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா கீரை செடி முளைச்சதோ இல்லையோ களையாக வெறும் களையாக ஏறுது. நானும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போதெல்லாம் ரெகுலராக அப்பப்போ பிடிங்க தான் இருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடுத்த டைம் தண்ணி விடும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. புளிச்சக்கீரை செடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டிக்கீரை, இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கூட சேர்த்து அப்படியே கடைஞ்சிடும். ஒரு சில டைம் களிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் 2 காம்பினேஷனுக்கும். அதுக்கப்புறம் இந்த மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா போன 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா விளாகு, அதில் போட்டு மிளகா செடி தான் அப்படியே இருக்குது. பருப்புக்கு ஏதாவது 1-2 மிளகா வேணால் இதில் வந்து பறிச்சிக்கிறது. இந்த டைம் நர்சரிலாம் போய் எந்த மிளகா செடி எதுவுமே வாங்கலை. பீக்கங்காய் செடி பார்த்தீங்கன்னா கொடி எங்கெங்கே ஓடுதுன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் ஓடி இருக்குது. இவ்வளோதான் பிஞ்சுனே இல்லை, அந்த அளவுக்கு பிஞ்சு விட்டுருக்கு. ஆனால் நம்ம குழம்புக்கு வந்து சேர்றது பார்த்தீங்கன்னா 1-2 காய் தான் இருக்கும். ஒரு செடிக்கு ஒரு காய் தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீக்கங் செடி தான். இங்கே பாருங்களா, இங்கேயும் பீக்கங்காய் இருக்குது. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். பறித்து நல்லா பொரியல் மாதிரி செஞ்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சொரக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி நீர்க்காய்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுதான் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீட்டு காரணமாக நமக்கு பல நோய் வருது. அதனால் இந்த மாதிரி நீர்க்காய்களை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் போடுறோம், மூக்குத்தி அவரைன்னு சொல்லியிருப்பேன். அது இப்போ தான் பார்த்திங்கன்னா பூ வச்சு 1-2 காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் யூஸ் பண்ணிலாம் பார்க்கல, அதனால் குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா ஒயிட் கலரில் பெரிய பூ, அந்த ஊமத்தம் பூ இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்லா ஒயிட் கலரில் பூ பூக்கும். இப்போ பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கரெக்டாக அந்த 5-6 அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக விரியும், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இந்த பூ காய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குதா. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், சொல்கிறேன். இந்த லைனில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன நோய் வருது. யாருக்காவது இதில் இயற்கையான முறையில் ஏதாவது பண்ண முடியும்னா சொல்லுங்கள். நிறைய பூ வைக்கிது, ஆனால் காய் தான் வைக்கல. அதே காய் வந்தாலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதாகிடுது. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் இருக்குதா, வெண்டை நல்லாயிருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, வீட்டில் முளைப்பு வந்து இருந்துச்சு. அதை எடுத்து நான் ஊனி வச்சுருக்கேன். சரி எத்தனை வருது எப்படி வருதுன்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊனி வச்சுருக்கேன். அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும் பீக்கங் செடி கிடையாது, ஒரு 3 செடி பார்த்திங்கன்னா பொடலங்காய் விதை போட்டேன். இதுவரையும் நம்ம தோட்டத்தில் பொடலங்காய் விதையே போட்டதில்லை, செடியும் வந்ததில்லை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா செடி வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஒரு பூ கூட வைக்கல, காயும் வைக்கல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எது பொடலங்காய் செடி எது பீக்கங்காய் செடினே தெரில. அந்தளவுக்கு ஃபுல்லாக ரெண்டும் பார்த்திங்கன்னா மிங்கிளாகி இந்த கொடியை ஃபுல்லாக அப்படியே நிரப்பி போய் இருக்குது. இதெல்லாம் எதுக்க மாட்டேன்னு போடும்போது நான் ஆயின்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீரை செடி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் தான் வச்சு விட்டுருந்தேன். சரி நம்ம இது வரைக்கும் கொத்தமல்லி போடலையே, சரி போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வச்சுருந்தேன். நானும் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 10 நாள் கூட டைம் விட்டு பார்த்துட்டேன், கொத்தமல்லியும் முளைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை வாங்கிட்டு வந்து, சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பாலக்கீரை விதையை வாங்கிட்டு வந்து பாலக்கீரை விதையை ஃபுல்லாக வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை முளைக்கும் போது தான் இதுவும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் முளைப்பு வருது ஒவ்வொன்று. அதனால் சரி 2 கீரையும் ஒரே இடத்துல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாலக்கீரை பார்த்திங்கன்னா பருத்தி கிடந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இங்கே நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. சும்மா 2-3 இலை இருந்தாலே போதும், அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருக்குது. புதினா பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே கட் பண்ண வரும். ஆனால்
இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கட் பண்ணலாம் வராது. நம்ம அப்படியே பிடிங்கிட்டோன்னு வச்சோங்களேன், அதோட அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா பூ வச்சிட்ருக்கு, அப்படியே காய் வைக்கும். அடுத்த வீடியோவில் இது எல்லாமே பார்க்கலாம். அப்போ தான் காட்டுறா. இப்போ தான் பார்த்திங்கன்னா பூ வச்சிட்ருக்கு. குட்டிலே பார்த்திங்கன்னா பூ வச்சது. நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்கும். அதெல்லாம் யூரியா உரம் போட்டு நல்லா வளர்த்துறதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எதுவுமே போடல. இந்த இடத்துல உரம் இருக்குது இல்லையா, மரத்துலேருந்து விழுதுலையே இலை, அதோட சரி வேறு எதுவுமே இந்த இடத்துல பண்ணல. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது. ஆனால் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை. உங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இது படி பச்சையே பறித்து கழுவி அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வாசனையும் அப்படி இருக்குது. இதுதாங்க வித்தியாசம். நம்ம தோட்டத்துலேயே நம்மளே வச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம கடையில் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு இதுதான் வித்தியாசம். அதனால தான் நம்ம இதுக்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடமா தான் இருக்கும். ஆனால் இதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அது பெரிய விஷயமாவும் தெரியல. ஏன்னா அப்பப்போ தண்ணி விட்டுறோம், அப்பப்போ களைகள்லாம் பிடுங்குறோம், நமக்கு தேவையான காய்கறியை விதைச்சிக்கிறோம். நமக்கு குழம்புக்கு ஏதாவது காய் இல்லைன்னு வச்சோங்களேன், தோட்டத்துக்கு வந்தோமா பறிச்சோமா போய் வச்சோமா அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் இடம்னாலும் சரி ஒரு தோட்டம் போடுங்க. கண்டிப்பாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட சரி, இந்த தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே பறந்து போயிடும். முள்ளங்கி சொன்னேன் இல்லையா, முள்ளங்கி பாருங்கள் குட்டி வந்து இது பார்த்திங்கன்னா 1 மாதம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்துருச்சுதா. இன்னும் கொஞ்சம் கரை மாதிரி அதிகமாக தூக்கி போடுதுன்னா நல்லா பெருசாக உள்ளே இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டேன், ஆனால் தண்ணி விட பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குட்டியாகிடுச்சு, கரை இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே முள்ளங்கி விதை ஊனும்போது இந்த மாதிரி ஒரு கரை போட்டுன்னு வச்சோங்களேன், முள்ளங்கி விதை நல்லா கீழே நல்லா இறங்கி வரும். நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா சாதாரண இந்த மாதிரி பாத்தி நிலத்துலேயே ஊனிந்தேன்னா அப்போ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வேலை செஞ்சு வந்த அக்காங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எப்போவுமே கரை போட்டு ஊனணும் முள்ளங்கி, அப்போ தான் நல்லா மண்ணில் இறங்குன்னு சொன்னாங்க. அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணியாச்சு. சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. வரிசையாக பார்த்திங்கன்னா நிறைய ஊனிருந்தேன். ஆனால் இது முளைக்க பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆயிடுச்சு. இங்கே ஊனி விட்டால் எங்கடா வரவே இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தால் இப்போ தான் ஒவ்வொன்றா வருது பாருங்கதா. இனிமேல் நம்ம அடுத்தடுத்து வர விலாகில் பார்க்கலாம் எந்தெந்த காய்ச்செடி எப்படி வருதுன்னு. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான நாட்டு காய்கறி விதைகளாக வாங்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விதைக்கணும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்குன்னே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த பீக்கஞ்செடியே போட்டு அழுத்திக்கிச்சு எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சின்ன வெங்காயம். அதை அடுத்த வீடியோவில் அது ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு, கொஞ்சம் மட்டும் விட்டுருக்கோம். அதையோடு சேர்த்து அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம தோட்டம். கொஞ்சம் புல்லும் பொதாரமாக தான் இருக்கும். நானும் களையை ட்ரை பண்ணி பிடுங்குறேன், முடியல. சரி, இப்போ நம்ம பீக்கங்காய் அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா? திஸ் இஸ் கியூட்டி. குட்டியாக இருந்தாலும் நமக்கு நம்ம செடியில் வருது இல்லையா, அது எப்படி இருந்தாலும் சரி அவ்வளோ ஆசையாக இருக்கும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கங்கே ஒவ்வொன்று ஊனிருப்பேன். இடம் கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஊனிடுறது, எதையும் விடுறதில்ல. இந்த பாவக்காய் பீக்கங்கெல்லாம் எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். வெள்ளை வெண்டை சொன்னேன் இல்லையா, பாருங்க. வெண்டைக்காயெல்லாம் எல்லாம் எந்த காய்கறியாக இருந்தாலும் சீக்கிரமாக முத்தாத முன்னாடியே பறிச்சிடணும். முத்திடுச்சுன்னு வச்சோங்களேன், அடுத்த காய்கறி வரும்போது சைஸே பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக தான் வரும். அதனால் முத்தாத முன்னாடியே பறிச்சிடணும். இங்கே இந்த எறும்புக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும்பா. ஃபுல்லாக எறும்பாக வைக்குது. நம்மளும் கஷ்டப்பட்டு காய் செடி போடுறது அந்த எறும்பு வந்தே தான் எல்லா நோயிலும் பரப்பி விட்டுருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக பாசாக்கீரையாக ஏறி போச்சு. இங்கே இருக்குது. டெய்லி ரெகுலராக பார்த்திங்கன்னா போர் தண்ணி போட்டு ஒரு நாள் விட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டுருது. அதனால தான் இந்தளவுக்கு வெயிலையும் இந்தளவுக்கு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா எல்லாமே காஞ்சி போயிடும். இங்கே இருப்பீக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா இப்போ பட்டம் இல்லையா, நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஆடி மாதம் வருது இல்லையா, அப்போ வச்சு விட்டேன். அது நல்லா கட் பண்ணி நிறைய இடத்துல பரவாயில்ல வச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கிழங்கு வந்து தை மாதம் வந்துடும். நமக்கு எப்பவுமே பொங்கலுக்கு பக்கமாக தானே இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் அதிகமாக கிடைக்கும். அதுதான் சீசன் போல். வச்சுருக்கேன் ஒரு 2-3 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து விட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது ஃபுல்லாக தலைவர் நம்ம பீக்கங்காவை தான் ஏறி போயிருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஹைட்டாக கட்டி விட்டோம்.
அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. இந்த சைடு நம்ம குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் செடி ஃபுல்லாக ஊனி விட்டேன். பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக. ஏன்னா இந்த சைடு ஊனி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த சைடு போயிடும். காட்டுக்கு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். கொஞ்சம் கசகசன்னு இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குட்டீஸ்லாம் வெட்டுறதில்ல, நம்மளே பார்த்து வச்சுக்கிறது. தோட்டத்துக்கு கரும்புக்காட்டுக்கு தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி இங்கே ஊற்றிட்டு இருக்கு வெளிக்காய். அதனால் தண்ணி நிறையா பாயுமா, அப்போது நல்லாவும் காய் இருக்கும். வெயிலுக்கு வெயில் தான் போட்டு எடுக்குது. அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் வெயிலும் இல்லை, அப்படி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி பிஞ்சுக்கு தான் வச்சுருக்கு. குட்டீஸ் கணக்குலாம் எல்லாம் படுறதுக்கே இல்லை. குட்டி பிஞ்சாக இருக்கும்போதே பறித்து சாப்பிட்ருவாங்க. இது ஃபுல்லாகவே இருக்குது. பெருசாக ஒன்று காய் வைக்கல, ஒரு 2-3 காய் இருக்குன்னு நினைக்கிறேன். பறிச்சிருக்கோம் இது வரலாம். இப்போ அங்கங்கே பிஞ்சு இருக்குது. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் மாதிரியே நோய் விழுது. இந்த எறும்பாலே நோய் வருது. பார்க்கலாம், இது மோர் ஏதோ தெளிக்கலாம், சாம்பல் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி சாம்பலும் போட்டு தான் விட்டேன், பழுக்குது. பிடிங்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டு விட்டேன். காய் பார்த்தீங்கன்னா பூ நிறைய வச்சிருக்கு, செடி நிறைய படர்ந்துருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் காய் வைக்கல. காய் வச்சா அடுத்தது நம்ம ரெகுலராக எப்பவுமே போடுவோம் இல்லையா, அதே பார்த்தீங்கன்னா விடுறதே இல்லை. எந்த காய் செடி விடுறோமோ இல்லையோ, சொரக்காய் செடி விடுறதே இல்லை. அதுவும் இந்த கருங்கரை இருக்கு இல்லையா, மோஸ்ட் ஃபேவரட் சொரக்காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக இருக்குமே, அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. வெள்ளையாக இருக்கிறதும் சரிப்பட்டு வருதில்ல. நமக்கு ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கரை தான்ப்பா. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ காட்டுமா, இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஏன்னே தெரில. வெள்ளை சொரக்காய் வந்து சல்லுன்னு இருக்குமா இருக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராக போட்டுறது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொரக்காய் தான் இப்படி தான் வச்சுருக்கு. இதெல்லாம் கடந்துனா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இளம்ப சொரக்காயாக பறித்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொரக்காய் தான் போட்டாச்சு. ஏன்னா சொரக்காய் நமக்கு நம்ம கடையெல்லாம், அதுக்கப்புறம் பொரிகாய் செய்யலாம். சொரக்காய் இல்லாமல் இருக்குது, எந்த காய் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தான். இங்கே பிஞ்சு வச்சுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா மேலாம் பிஞ்சு வச்சுருக்கு. பறிச்சிடலாம். இன்னும் நமக்கு ரெகுலராக ஒன்று வேணுன்னா கூட டெய்லியும் பறிச்சிக்கலாம். அந்தளவுக்கு வந்துருச்சு. வாய்க்கால் தான், அங்கேருந்து தண்ணி விடன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த வாய்க்காலில் பாஞ்சிரும். இங்கே வேணால் நம்ம வேறு வெள்ளாமை கூட பண்ணிக்கலாம். இந்த வெள்ளாமை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பார்த்திங்கன்னா கொடி செடியாக போட்டாச்சு, ஏறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதாராக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ரெகுலராக நமக்கு காய் வந்துடும். கடைக்கு போய் காய் வாங்குங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக செடி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையானப்போ அப்பப்போ காய் வந்துகிட்டே இருக்கும். வரும். இந்த சம்மருக்கு மாங்காய் எப்படி வரும்னு தெரியல. ஒரு சில காய் ஒன்றும் பெருசாக பிடிக்கல. சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாருங்கள், பிஞ்சு இன்னும் பெருசாகவே இல்லை. அதுக்குள்ளே பறித்து சாப்பிட ஆள் ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி தான் எப்போ வெள்ளரிக்காய் செடி போட்டாலும் இதே மாதிரி தான் நடக்கும் நம்ம வீட்டில். இது மாதிரி வெயிலுக்கு ரொம்ப நல்லது இல்லையா வெள்ளரிக்காய், அதனால் ரெகுலராக போட்டுருக்கணும். ஒரு 4 பீக்கங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆகிடுச்சு. அடுத்து வேறு அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம், எல்லாம் முக்கியது. நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு பீக்கங்காவும் அறுவடை செஞ்சாச்சு. இனிமேல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.